the hidden cause of prolapse that has to do nothing with childbirth. அதாவது நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொலாப்ஸ் வருது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். பட் பிரெக்னன்சி குழந்தை பிறக்கிறது இல்லாம சில காசஸ் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு டெலிவரி இதெல்லாம் நமக்கு அது கணக்கே கிடையாது. ஸோ நம்பர் ஒன், க்ரானிக்கா காஃப் இருக்குது, ஒரு அலர்ஜி இருக்கு, ஆஸ்மா இருக்கு, இல்லாட்டி நம்மளுக்கு இரும்பிட்டே நம்ம இருக்கிறோம்னா கண்டிப்பா அது வந்து அந்த கோர் மசில்ஸ், பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து ப்ரொலாப்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது, க்ரானிக் கான்ஸ்டிபேஷன். நிறைய பேத்துக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அதாவது வந்து மோஷன் போறதுல ரொம்ப முக்கி தான் போவாங்க. ஸோ இது டெய்லி நம்மளுக்கு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரெயின் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்ல இருக்கிறதுனால அந்த மசில்ஸ் எல்லாமே வீக் ஆயிட்டு உங்களுக்கு ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி யூரின் லீக்கேஜ், யூரினரி இன்கான்டினன்ஸ் வர்றதுக்கான சான்சஸுமே நிறைய இருக்கு. ஸோ பிரெக்னன்சி, சைல்டு பர்த் தான் நம்மளுக்கு ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த காரணங்கள், அதாவது நம்ம ரொம்ப ஹெவி லிஃப்ட் பண்றது, க்ரானிக்கா காஃப் இருக்குது, க்ரானிக்கா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுமே அதுக்கான ரீசன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா தொந்தரவு இருக்கிறது என்னமோ காஃப், கான்ஸ்டிபேஷன், பட் அது வந்து இன்னொரு ஒரு பிரச்சனையான ஒரு கர்ப்பப்பை இறக்கத்தையும் யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளமையும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ க்ரானிக் காஃப் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கு, இல்லை நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்கன்னா கட்டாயம் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான தீர்வுகளை நீங்க காணுங்க.